வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. 10th ஸ்டாண்டர்ட் ரியல் நம்பர்ஸ்ல இருந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வேர்ட் ப்ராப்ளம் இது. சரிங்களா? ஸோ கொஸ்டினை ஃபர்ஸ்ட் படிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாஸ் பண்ணிட்டு வீடியோவை நீங்களே படிச்சு புரிஞ்சுக்கோங்க. உங்களால் முடிஞ்சா நீங்க ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? The three sets of English, Hindi, mathematics books have to be stacked in such a way that all books are stored in topic wise and height of each stack is the same. ஸோ அவங்க என்ன பண்றாங்க, மூணு டிஃப்ரெண்டான வெரைட்டிஸ் ஆஃப் புக்ஸை வந்து ஸ்டேக், அதாவது அரேஞ்ச் பண்றாங்க. அப்படி அரேஞ்ச் பண்ணும்போது மூணு ஐட்டம் சேமா இருக்கணும் அப்படின்றாங்க. தி நம்பர் ஆஃப் இங்கிலீஷ் புக் வந்து 96, ஹிந்தி புக் வந்து 240, மேக்ஸ் புக் வந்து 336. ஈச் புக் ஹாஸ் த சேம் சைஸ். புக்குடைய சைஸ் வந்து சேம் தான். ஓகேங்களா? நம்பர் ஆஃப் கவுண்டிங் தான் டிஃபரெண்டே தவிர புக்குடைய சைஸ் வந்து சேம். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, எல்லா புக்குமே சேம் ரோ, அதாவது சேம் சைஸ்ல வந்து அரேஞ்ச் பண்றேன். சைஸ் இந்த சென்ஸ் சேம் ஹைட்ல வந்து அரேஞ்ச் பண்றேன் அப்படின்னா எத்தனை நான் அடுக்கணும்னு கேட்கறாங்க. எத்தனை டிட்டர்மைன் த நம்பர் ஆஃப் ஸ்டேக்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் எத்தனை, ஹிந்தி எத்தனை, மேத்தமேட்டிக்ஸ் எத்தனை, தனித்தனியாக கேட்கறாங்க. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிடுறேன், மொத்தமா இதுக்கான HCF கண்டுபிடிக்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நிறைய வீடியோஸ்ல. கொஸ்டின் இஸ் டாக்கிங் அபவுட் அரேஞ்ச்மெண்ட், டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாம் பண்றாங்கன்னா இட் இஸ் ஆல்வேஸ் டாக்கிங் அபவுட் HCF தான். ஓகேங்களா? அதுல கன்ஃபியூஷன் எதுவும் உங்களுக்கு வேண்டாம். இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன கண்டுபிடிக்கணும்னா HCF கண்டுபிடிங்க. நான் ஐடியா உங்களுக்கு கொடுத்துட்டேன், நீங்க ட்ரை பண்றவங்க நீங்களே ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். ஸோ ஃபைண்ட் HCF ஆஃப் all these numbers. So I can find, start writing. நான் வந்து என்ன பண்றேன், டைரக்டாவே எழுத ஆரம்பிச்சிடுறேன். Find LCM of your numbers. So solutionல okay, to find HCF of 96, 240, 336. So தனித்தனியா கண்டுபிடிங்க. 96 ஃபேக்டரைஸ் பண்ணோம். So I'll start with the 2 table. 48 ஈவன் நம்பர் இருந்தால் 2 டேபிள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அகைன் 24, again 2 table 12 time, again 2 table 6 time, again 2 table 3 time. So 3 போட்டா 1. இது கிளியரா? நெக்ஸ்ட் 240க்கு 240 ஃபேக்டரைஸ் பண்ணிக்கோங்க. 2 table 120, again 2 table 60, again 2 table 30, again 2 table 15. Dividing by 2 table is very easy because we are taking only half. அப்படிதான் அர்த்தம். லாஸ்டா 336 கண்டுபிடிங்க. 336 ஸ்டார்ட் 2 டேபிள் 168, அகைன் 2 டேபிள் 84 வரும். அகைன் 2 டேபிள் 42 கிடைக்குது. அகைன் 2 டேபிள் 21 வரும். இப்போ 3 7s ஆர் அண்ட் 7 1s ஆர். சரியா? ஐ திங்க் உங்களுக்கு 2 1 3 தான் காமனா வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதை டேரக்டா எழுதிக்கலாம். ஓகே, ஸ்டார்ட் ரைட் நவ். So HCF is equals to, கலர் தெரியலையா? சரி, நான் ஒயிட்ல எழுதுறேன். HCF is equals to 2 உடைய இங்க பவர் என்ன இருக்கு? ஸோ 96 I can write it as 2 power 5 into 3. அதே மாதிரி 240 I can write 2 power 4 into 3 into 5. நெக்ஸ்ட் 336 I can write 2 power 4 into 3 into 7. அப்ப யார் சார் காமனா இருக்கான்னா ஒரு 2 power 4ம் ஒரு 3 மட்டும் காமனா இருக்கு. ஸோ அப்போ 16 3s ஆர் எவ்வளோ? 48. அதாவது இந்த எல்லா புக்கும் சேர்த்து நான் வந்து 48 அடுக்கணும் அப்படின்னா எல்லாமே வந்து ஈக்குவலா இருக்கு. சரிங்களா? கான்செப்ட் புரியுதா? 48 புக்கா நான் அரேஞ்ச் பண்றேன் அப்படின்னா எனக்கு இங்கிலீஷ் புக் ஆயிட்டு, ஹிந்தி புக் ஆயிட்டு, மேக்ஸ் புக் ஆயிட்டு எல்லாமே சேமா இருக்கு. ஓகே, இதுதான் இப்போதைக்கு HCF. சம்மு முடிஞ்சுதான்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஏன்னா கொஸ்டின் அவங்க என்ன கேட்கறாங்க, டிட்டர்மைன் த நம்பர் ஆஃப் ஸ்டேக்ஸ் ஆஃப் இங்கிலீஷ், ஹிந்தி, மேத்தமேட்டிக்ஸ். அப்போ தனித்தனியா இங்கிலீஷ் எத்தனை இருக்கு, அதாவது எத்தனை அரேஞ்ச் பண்ணிருக்கீங்க, மேக்ஸ் எத்தனை அரேஞ்ச் பண்ணிருக்கீங்கன்னு கேட்கறாங்க. அப்போ நான் என்ன பண்ணணும், நம்பர் ஆஃப் ஸ்டேக்ஸுக்கு தனியா ஐ நீட் டு ஃபைண்ட் த டிவிஷன். So you can start writing number of, so number of stacks of English. அப்போ இங்கிலீஷ் மொத்த புக் எத்தனை உங்களுக்கு? 96 புக்கு. அதுல 48 அரேஞ்ச் பண்ணிருக்கீங்க. ஸோ அப்போ எனக்கு 2 ஸ்டேக்ஸ் தேவைப்படுது. அதே மாதிரி நெக்ஸ்ட் யாரு? ஹிந்தி. ஸோ ஹிந்தி வந்து டோட்டல் புக்ஸ் எவ்வளோ? 240. இதை 48 அரேஞ்ச் பண்ணிருக்கேன். அப்போ எத்தனை கிடைக்கும் உங்களுக்கு? 5 ஸ்டேக்ஸ் ஹிந்தி புக் அரேஞ்ச் பண்ணியாச்சு. அதே மாதிரி லாஸ்டா மேக்ஸ் விச் இஸ் 336 by 48. கேன்சல் பண்ணா 6 8 48. இது எத்தனை டைம் வரும் பாருங்க? 48
8 டேபிள்ல 7 டைம்ஸ் வரும். ஸோ 7 ஸ்டேக்ஸ்னு வரும். அவ்வளவுதான். சப்போஸ் அவங்க டோட்டல் ஸ்டேக்ஸ் எத்தனை கேட்டாங்கன்னா இது மொத்தமா ஆட் பண்ண என்ன வருது உங்களுக்கு 14 ஸ்டேக்ஸ்னு எழுதலாம். சப்போஸ் ஆல்சோ ஃபைன் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டேக்ஸ்னு கேட்டாலும் யூ ஆர் கோயிங் டு கெட் த சேம் ஆன்சர். பட் அவங்க சப்ஜெக்ட் வைஸ் கேட்கறாங்க, டிட்டர்மைன் த நம்பர் ஆஃப் ஸ்டேக்ஸ் ஆஃப் இங்கிலீஷ், ஹிந்தி, மேத்தமேட்டிக்ஸ் செப்பரேட்டா கேட்கறதால யுவர் ஆன்சர் காட் டு அவர் இயர் இட் செல்ஃப். புரிஞ்சுதுங்களாமா? எஸ், ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். எனி டவுட்? ஏதாவது டவுட் இருக்கு, ஏதாவது சஜஷன்ஸ் ஃபீட்பேக் இருக்குன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் எக்ஸ்பிளனேஷன். மறக்காம நம்ம வீடியோஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் பாக்குறாங்கன்னு தெரிஞ்சாங்களா, நிறைய பேர் யூஸ் பண்றாங்க நம்ம சேனல் அப்படின்னு தெரிஞ்சாதான் நான் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக போடுவேன். நம்மளுடைய மெயின் சேனல் ஒன்று இருக்கு, கார்த்திக் மேக்ஸ்ன்னு சொல்லிட்டு, அதையுமே நீங்க யூஸ் பண்ணணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அங்க மோர் தென் 1400 வீடியோஸ் கிட்ட நான் போட்டு வச்சிருக்கேன். அதையுமே நீங்க பார்க்கணும்னா பார்த்துக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். வேற ஒரு சம்ல பார்க்கலாம். பாய்.